கருவாட்டு தொக்கு தாங்க நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவாடு, கருவேப்பிலை தேவையான அளவு. இது வந்து ரூமில் ஸ்டே பண்ணி இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டீங்க, கஞ்சிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போடலாம். எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா இருக்கிற டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா மையாக வதங்கிடுச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம கருவாடை போட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்குங்க. அப்புறம் நம்ம சாப்பிட பரிமாறலாம். நம்மளோட தொக்கு ரெடி ஆகிட்டுங்க. சாப்பிட்லாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு சமைச்சு பாருங்கள். தேங்க்யூ.